ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடியில் என்னென்ன செடி வகைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற மாதுளை செடி ஹைப்ரிட். இது நர்சரியில் தான் 100 rupeesன்னு வாங்கினாங்க. இது வச்சு 1 வருஷம் ஆகுது. இது பாருங்கள், தொட்டி 1 வருஷத்தில் நிறைய பிஞ்சு முட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள். நான் இதுக்கெல்லாம் இயற்கையான வீட்டிலே தயாரிக்கிற உரந்தாங்க. நான் எதுவுமே வாங்கிறதில்ல. இது வரும் வீடியோலெல்லாம் பாருங்கள், பார்த்து நீங்களும் செய்யுங்க. இது எல்லா சீதோஷ்ண நாளைக்கும் இது வளரக்கூடிய ஒரு மரம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 20 லிட்டர் ட்ரம்மில் தான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் இந்த பாட்டில் போட்டிருக்கேங்க. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மரத்தை வைங்க, செடியை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொய்யா. இது தாய் கொய்யாங்க. இதுவும் வாங்கி 1 வருஷம் தாங்க ஆகுது. இதில் அவ்வளோவா விதைகளே இல்லை. இதோ இங்கே ஒன்று ஏற்கனவே இதுலேருந்து 5 பழம் எடுத்துட்டேன். இதோ இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து தான் எடுத்தேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பார்த்தீங்களா, நல்லா எவ்வளோ கிளைகளோடு இருக்குது. நான் இந்த எப்சம் சால்ட்டு, டிஏபி இந்த மாதிரி எந்த ஒரு உரமும் போடுறது கிடையாதுங்க. எப்சம் சால்ட்டு கூட நம்ம வீட்லேயே லிக்விட், நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான உரங்கள், நம்ம காசு செலவழிக்க வேண்டாம். அடுத்தது இது ஒரு கத்திரிக்காய் நாற்றுங்க. இப்போ தான் இன்னும் எடுத்து வைக்கணும். இது இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி பாருங்கள், வருது. இதில் ஒரு வெண்டைக்காய். இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பச்சை மிளகா. இது நாட்டு வெரைட்டி தாங்க. நாட்டு வெரைட்டி தாங்க பெஸ்ட்டு. நீங்களும் நாட்டு வெரைட்டியை யூஸ் பண்ணுங்கள். இது சிலோன் பச்சலை. இது காராமணி, வெண்டைக்காய்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு முடக்கத்தான். இதிலெல்லாம் விதை போட்டிருக்குங்க. நட்டுதான். இது துளசி, ஆலோவேரா. இங்கே ஒரு துளசி, அதில் ஒரு தூதுவளை. இது ஒரு சிலோன் பச்சலை. இதில் புதினா இருக்குங்க. இதில் மூக்குத்தி அவரை. இது கொஞ்சம் ரேர் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க. சீட்ஸ் கிடச்சிது, வாங்கி போட்டிருக்கேங்க. இப்போ தான் பூ பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்குங்க. இதோ பாருங்கள், தெரியுதுங்களா? இன்னும் காய் வரலை. இதோ இதுதாங்க மூக்குத்தி அவரை பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்காகவே இந்த செடியை வளர்க்கலாம் போல இருக்குது. க்ளவ் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த வகையை சார்ந்ததுங்க. அடுத்தது இது திராட்சை கொடிங்க. இது 1 வருஷமாச்சுங்க வாங்கி. பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. இப்போவே எனக்கு காய் வருமோ வராதோன்னு ரொம்ப டவுட்டில் தான் இருந்தேன். ஏன்னா சென்னை கிளைமேட்டில் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் காய் வந்துருச்சு. இதை பாருங்கள், காய்ங்க. இது வந்து பன்னீர் திராட்சை வகையை சேர்ந்ததுங்க. ஆக்சுவலி இதை நல்லா வெயிலில் வைக்கணும். நான் அந்த 50 லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன்.
இங்கே ஒரு பெரண்டை. பெரண்டை ரொம்ப நல்லதுங்க. இந்த வஜ்ரவள்ளின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன இதுதாங்க கண்டெய்னர் ட்ரே மாதிரி. அதில் இந்த லெமன் கிராஸ் வச்சுருக்காங்க. இந்த லெமன் கிராஸு டீயில் போட்டு குடிக்கும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், ப்ளஸ் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால் இது வச்சுருக்கேன். சின்னதாக ஒன்றே ஒரு புல் தான் வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. இதில் ஒரு காராமணி, தட்டைப்பயிறு, அது கொடி வகையை சார்ந்ததுங்க. அடுத்தது இங்கே கோவக்காய். இப்போ தான் எல்லாம் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பூவு. இங்கே ஒரு பம்பளி மாசுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நர்சரியில் போய் வாங்கும்போது அந்த நர்சரியில் நிறைய ஒரு சின்ன செடி தான், அதில் ஒரு 100 காய்கிட்ட நல்ல ஃபுட்பால் லெவலுக்கு பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்னு இது தோட்டத்தில் வளருமான்னு கேட்டேங்க. வளரும்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தாங்க. ஆனால் இந்த பம்பளி மாசு இது ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னுவாங்க. அடுத்தது இங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட்ஸ். இதுவும் சென்னை கிளைமேட்டுக்கு நல்லா வருவாங்க. இது வச்சு 6 மாதம் ஆகுதுங்க. வெறும் பூ தான் பூத்துருக்கு, இன்னும் ஒரு காய் கூட வரல. இது விட்டமின் சி. ஓகே, இங்கே ஒரு கோவக்காய். இந்த கண்டெய்னரில் நாற்று இருக்குங்க. இது கத்திரிக்காய் நாற்று. இது ஒரு வெரைட்டி. அடுத்தது இது ஒரு டேபிள் ஆரஞ்சு. இதை இங்கே பாருங்கள், காய் இப்போ தான் வச்சுருக்கு. இதெல்லாம் இப்போ தான் வாங்கி 6 மாதம் தான் ஆகுதுங்க. இது இங்கே ஒரு காய். இங்கே ஒரு கருவேப்பிலை, அதில் ஒரு பச்சலை, அதில் ஒரு முடக்கத்தான். அடுத்தது இந்த செடி பவழமல்லி. சின்ன செடியை தாங்க வாங்கி வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லது. தொட்டி தான் வேறு மாற்றணும், ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் வரல, வந்தவொடனே மாற்றிடுவோம். இது கற்பூரவள்ளி. இங்கே பொன்னாங்கண்ணி, இந்த வயல் பொன்னாங்கண்ணிலாம் இங்கே இருக்குங்க. எல்லாம் கலந்து வந்துட்டு. இது ஸ்வீட் லைம். இது பாருங்கள், ஒன்று பழுத்து இருக்குங்களா, நிறைய இருக்க பாருங்கள். மேலே இந்த பக்கமாக இருக்கும். எப்போவுமே இதில் காய் இருந்துகிட்டே இருக்குங்க, எனி டைம். இது ஒரு இதனுடைய சுவை வந்து ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்தது. நம்ம சென்னைக்கு நல்லா வருதுங்க, எல்லாம் எங்கேயுமே வரும். இது ஒரு நாற்று. இங்கே பச்சலை. அடுத்து இது சைனா கொய்யான்னுவாங்க. வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. துளிர் பார்த்தீங்களா, இப்போ தான் நல்லா விட்டுருக்கு. இது முருங்கை. இது காய்க்கெல்லாம் இல்லைங்க, வீட்டில் கீரை தான் எங்களுக்கு இங்கே கிடைக்காது, அதனால் இது வாங்கியிருக்கு. இது வளர்க்குறாங்க. அதுலேயே ஒரு சின்ன மருதாணி, அதுக்கும் தொட்டி இல்லை, மாற்றணும். அந்த சின்ன தொட்டிலே பாருங்கள், மண் இல்லை, இருந்தாலும் நல்லா பூவெல்லாம் விட்டுருக்கு.
இது ஒரு கருவேப்பிலை 20 லிட்டர் கேன் தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலெல்லாம் நான் வெளியில் வாங்குறதே இல்லைங்க. அதில் அந்த சல்ஃபர் அந்த தெளிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. அப்பத்துலேருந்து கருவேப்பிலை வாங்குறதே இல்லை, வீட்டிலையே வச்சுருக்கேன். இது நித்திய மல்லிகை, நிறைய மொட்டு விட்டுருக்கோம். இது சம்பங்கி கொடிங்க, 2 வருஷமாக இருக்குங்க. இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பூக்கள்லாம் மொட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமான ஸ்மெல்லு. இதுக்கு நிறைய தேனீக்கள்லாம் வரும். இங்கே கத்திரிக்காய், இது பீர்க்கங்காய் இப்போ தான் போகுது. இது நந்தியாவட்டை, இது தூதுவளை, இது துத்திக்கீரைங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கேன். இந்த பக்கம் எல்லாமே கத்திரிக்காய் நாற்று தாங்க. இது ஒரு லெமன் செடி, இது விதை போட்டு வளர்ந்ததுங்க, ஹைப்ரிட்லாம் இல்லை. அடுத்தது இது சப்போட்டா செடி. இதுவும் இப்போ தான் 1 வருஷம்தான் ஆகுதுங்க. வாங்கி ஒரு மாதம்தான், சாரி 1 மந்த்து தான் ஆகுது. இப்போ தான் வரும்போதே இது காயோடு தான் வந்ததுங்க. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் ஒரு சிலோன் பச்சலை. இது அத்திக்காய், அத்திப்பழம். இது ஒரு கொய்யா செடி, ஹைப்ரிட் கொய்யா. இதுவும் வாங்கி ஒரு 8 மாதத்துக்கிட்ட ஆகுது. காயே இன்னும் வரல, பூவும் வரல, காயும் வரல. இது ஒரு கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் நாற்று விட்டுருக்கோங்க. இது நாட்டு மாதுளை, இது வாங்கி 1 வருஷம் ஆகுதுங்க. ஒரு தடவை காயும் பழமும் பறிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த இங்கே பாருங்கள் 2. இதுக்கு எந்த பராமரிப்பு தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் மாதுளை. கத்திரிக்காய் இப்போ தான் பூ விட்டுருக்கு, வந்துடும். இதெல்லாம் வெண்டைக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேங்க. அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.